ஹீரோ மகா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மயில் வாகனம், பால், மாத்திரை, மருந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. திருவும் அதை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் லட்சுமியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. லட்சுமி எங்கே போனா என்ன ஆனான்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் ஜோசியர் எப்படி இப்படி கரெக்டாக சொல்லியிருக்காரு. வீட்டில் இதை பெருசாக யாரும் எடுத்துக்கலினாலும் என் மனசாட்சி என்னை உறுத்துதே. ஜோசியத்தை நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதா ஒன்றும் புரியல. சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம், ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நம்ம தள்ளி போட்டுறணும். ஆனால் இது எதிர்பாராத நடந்த இந்த கல்யாணத்தை எப்படி ஜோசியர் சொல்லியிருப்பாரு, இதை எப்படி அம்மா நம்பினாங்க? இந்த நாள நம்ம குடும்பமே நிலகுலிஞ்சு போயிடுமே, என்ன செய்யறது? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடணும் ஒரே உறுதியோடு இருக்காங்க திரு. அங்கே அம்பிகம்மா வர்றாங்க. என்னப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் சாப்பிட்டேம்மா, நீங்கள் ஒன்றும் சாப்பிடலையா, தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க அம்பிகா. இதை கேட்டு திரு, அம்மா என்னம்மா இப்படி கேட்குறீங்க? என்கிட்ட எல்லாம் என்ன வேணாலும் கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது. இந்த உலகத்தில் உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாதுமா. இங்கே என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க, தாராளமாக கேளுங்கங்கிறாங்க திரு. இது கேட்ட அம்பிகா, அப்பா பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, ஜோசியர் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன விஷயத்தை தான் பாட்டி சொன்னபோது நீ அப்படி இல்லைன்னு சொன்னேன். ஆனால் ஜோசியர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜோசியர் சொன்னது இது வரைக்கும் பொய்யா போனதில்லை, ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுங்கிறாங்க அம்பிகா. அதுக்கு எப்படியோ அம்பிகம்மாவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க நம்ம திரு. அம்மா, அவர் சொன்னது எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. அப்படி இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? உங்ககிட்ட அவ்வளோ பெரிய உண்மையை நான் மறுப்பேனா? ஏமா இதையெல்லாம் நினச்சி மனசில் குழப்பத்தோடு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை. எனக்கும் திவ்யாவுக்கும் தானே நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிறாங்க. சரிப்பா, நான் ஏதோ மனசில் பட்டதை கேட்டுட்டேன், நீ என்னை தப்பாக எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு அம்பிகா அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்படி இருந்தாலும் ஜோசியர் சொன்னதே தான் ஞாபகத்தில் ஓடுது. இல்லையே, திரு கல்யாணம் பண்ணிட்டுதாவும் அந்த பொண்ணு தான் திருவுக்காக பரிகாரம் பண்ணணும்னு வேற சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம யாருன்னு அதை கண்டுபிடிக்கிறது? திரு ஏன் இப்படி சொல்கிறான்னு ஒன்றும் புரியல. ஆனால் திரு அப்படி ஒரு வேலை கல்யாணம் பண்ணியிருந்தா என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே, என்கிட்ட சொல்லாமையும் இருக்க மாட்டான். அவள் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சது இல்லைன்னு அம்பிகா ஒரே குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே மகா வராங்க. அநேகமாக ஜோசியர் சொன்னதை பற்றி தான் அம்பிகம்மா நினச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சரி, அவங்க கிட்ட பேசி பார்க்கலான்னு நினச்சி வந்த மகா, அம்மா என்னம்மா நீங்கள் என்னமோ யோசனையில் இருக்கீங்கிறாங்க. ஆமாம் மகா, என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த ஜோசியர் சொன்னால, அதை பற்றி தான் நான் திருக்கிட்ட கேட்டேன். திரு அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறான். ஆனால் அவன் எப்பவுமே பொய் பேச மாட்டான், என்கிட்ட எந்த உண்மையும் அவன் மறைக்க மாட்டான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஒரு குணம் இருக்குது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டான், என்கிட்ட மறைக்கவும் மாட்டாங்கிற அவ்வளோ ஒரு உறுதியான நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. இது கேட்ட மகாவும், ஆமாம்மா, உங்கள் பையன் உங்களை மீறி எதுவும் செய்ய மாட்டார், அப்படி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பும் கிடையாது, அதனால் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் நிம்மதியாக இருங்க, அந்த பரிகாரமும் நல்லபடியாக நடத்தி முடிச்சு உங்கள் பையனை அந்த கண்டத்துலேருந்து காப்பாற்றிடலாம், கவலைப்படாதீங்கிறாங்க. என்னமோ போ மகா, நீ தான் தெய்வமாட்ட இப்படி எனக்கு ஆறுதல் சொல்கிற, நம்பிக்கையும் கொடுக்குற, சொல்கிறத தெய்வ வாக்காக எடுத்துக்கிட்டு நானும் நம்பிக்கையோடு இருக்கேங்கிறாங்க. சரிம்மா, இந்தாங்க பாலை குடிங்க, நீங்கள் அதையே யோசிச்சுட்டு குழப்பத்தோடு இருக்காதீங்க. உங்கள் ஒழுக்கத்தை கெடுத்துக்கிட்டு பல விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு மனசு குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா அது உங்களோட உடம்புக்கு கெடுதல். நீங்கள் அதை பற்றி எதையுமே யோசிக்காதீங்க, எல்லாம் நல்ல விதமாகவே நடக்குங்கிறாங்க மகா. இது எல்லாம் கேட்ட அம்பிகா அம்மாவும், நீ சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். என் பையன் என்னை மீறி எனக்கு தெரியாமல் எதையும் செஞ்சுருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேங்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்க, இந்தாங்க பாலை குடிச்சிட்டு பாருங்கிறாங்க. எனக்கு பால் வேண்டாங்கிறாங்க அம்பிகாவும் குழப்பத்தோடவே அங்கேருந்து போகிறாங்க. திரி எங்கே உண்மையை சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டே போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மயில் கார் தொடச்சிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வராங்க. அவங்கள பார்த்ததும், வாங்க சார், மகாவோட வளையல் காணாங்கிற கேஸ் விஷயமா விசாரிக்க வந்தீங்களாங்கிறாங்க. நான் அதை பற்றி வரல, திவ்யா என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். திவ்யா கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை மேலே யாரோ கொலை முயற்சி பண்ணியிருக்கிறதா எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்கிறாங்க. இதை கேட்ட மயிலும், ஆமாம் சார், திருவை கொலை பண்ணுறதுக்கு யாரோ முயற்சி பண்ணாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி, திரு வீட்லேயே இருக்காருன்னு கேட்கும்போது, ஆமாம் சார், உள்ளதான் இருக்கான், வாங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி மயில் ஓடி வந்ததும் திருவை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ திருவை இன்ஸ்பெக்டர் பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் திருவை பார்த்ததும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன சார், இது உங்கள் வீடான்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். ஆமாம் சார், இதுதான் என் வீடு. ஆமாம், ஏற்கனவே வந்திருக்கீங்களாங்கிறாங்க. ஆமாம், இந்த மகாவோட வளையல் காணாங்கிற கேஸ் விஷயமா நான் இங்கே விசாரிக்க வந்திருக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சார், இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்கிறாங்க. திவ்யா கேஸ் கொடுத்துருக்காங்க, உங்களை யாரோ கொலை பண்ண முயற்சி செஞ்சதாகவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்காகத்தான் நான் விசாரணைக்கு வந்திருக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா சார், சரி சார், நமக்கு போய் தனியாக பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க திரு. இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டரும் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம், இங்கே எல்லாருமே இருக்காங்க, உங்களுக்கு எப்படி ஏற்கனவே லட்சுமி கூட கல்யாணம் நடந்துருச்சு,
அந்த பொண்ணை காணோன்னு வேற கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஒரே குழப்பமா இருக்கே. சரி உங்ககிட்ட தனியாக தான் விசாரிக்கணும்னு நினச்ச இன்ஸ்பெக்டர், சரி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாகவே போய் விசாரணை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கவிதாவுக்கு குழப்பமா இருக்குது. என்னது விசாரணைன்னு வந்தால் எல்லாரும் முன்னாடியும் தானே விசாரிக்கணும், தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாருன்னா ஒரு வேளை கௌதம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயம் ஏதாவது தெரிய வந்துருமா? அப்படி தெரிஞ்சால் நானும் மாட்டிக்குவேனே அப்படின்னு நினச்சிட்டு கவிதா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அங்கே மகா ஒட்டி ஒட்டி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்டி பார்த்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கவிதா, இவ எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கா? ஒருவேளை இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறாளா? அப்படி கீது போட்டு கொடுத்துட்டா இவளை என்ன பண்ணுறது? இவ கதையை முடிக்கிறேன்னு கௌதம் சொல்லியிருக்கான். ஆனால் இன்னும் இது வரைக்கும் அவன் எதுவுமே வந்த மாதிரியும் தெரியல, பண்ண மாதிரியும் தெரியல. அதுக்கு முன்னாடி இவ ஏதாவது கோல்மால் பண்ணிட்டு என்ன செய்யறது? இவளை ஏதாவது தந்திரமான வழியில் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கவிதா. திரு இன்ஸ்பெக்டர் 2 பேரும் தனியாக ரூமுக்கு போய் பேசுகிறாங்க. என்ன சார் இது, நீங்கள் லட்சுமி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிறாங்க. ஆமாம் சார், லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதையை தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆனால் திவ்யாவை தான் நான் மனசார உயிருக்கு உயிரை விரும்பினேன். நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தோம். ஆனால் அவங்க 2 பேரும் எங்கள் 2 குடும்பமும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்கோம். திவ்யா ஒரு வகையில் எனக்கு அத்தை பொண்ணு. அதனால நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு எங்கள் வாழ்க்கை தொடங்கலான்னு தான் எங்கள் நிச்சயதார்த்தமாக நடந்தது. இதோட 2வது தடவை இந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரிய வந்தது. என்னை கொலை பண்ண யாரோ முயற்சி பண்ணுறாங்க, அவங்கள கண்டுபிடிங்கிறாங்க. சரி சார், ஆனால் லட்சுமியை கண்டுபிடிச்சு அவளை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது, லட்சுமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் லட்சுமியை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கிறாங்க திரு. இதை கேட்டு இன்ஸ்பெக்டரும், சரி சார், லட்சுமி கிடைச்சதும் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொலை முயற்சி பண்ணினவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? யார் பேரில் சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறீங்களாங்கிறாங்க. எனக்கு யார் பேர்லையும் சந்தேகமே வரல. ஆனால் அவன் கல்யாண மண்டபத்தில் ரொம்ப நேரம் இருந்திருக்கான். அவனை ஒரு பொண்ணு தான் அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்கா. அவள் யாரோ ஒரு நம்பரை வாங்கிட்டு என்கிட்ட பேசினான்னு நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர், சரி சார், அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் விசாரணை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ளேயே இந்த பக்கம் கவிதா மகாவை இந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கறக்கு இல்லாமல் எங்கேயாவது வெளியில் அனுப்பணுமே நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே மகா யோசிக்கிறாங்க, நம்ம இன்ஸ்பெக்டரை பார்க்காம போயிட்டா நல்லது. அவரை பார்த்துட்டோன்னா ஒன்று இந்த வளையல் விஷயத்தில் தினேஷ் மாட்டிக்குவார், அப்படி இல்லைனாலும் இந்த கவிதாவுக்காக நம்ம போட்டு கொடுக்க வேண்டியதாக போயிடும். அதையும் தாண்டி ஒருவேளை அவர் என் முகத்தை பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் என்னை விட மாட்டார். நம்ம கழுத்தில் தாலி கட்டின விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். யாருக்கும் தெரியாமல் நம்ம இங்கேருந்து போகணும்னு நினச்சாலும் இது வரைக்கும் 2 தடவை முயற்சி பண்ணி போகவே முடியல. இந்த தடவையாவது நான் மார்க்கெட் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போயிட்டு சாயந்தரமாக நல்லா இருட்டு கட்டினதுக்கப்புறம் வரலான்னு நினச்சிட்டு இருக்கிற நம்ம மகா மயில்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு, அண்ணே நான் மார்க்கெட் போகிறேன், நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கிறாங்க. என்ன மகா திடீர்னு ஏன் மார்க்கெட் போகிறேன்? ஏதோ கொஞ்சம் காய் இருக்குதால அதை வச்சு செஞ்சுக்கலாமல்லங்கிறாங்க. இல்லைண்ணே ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வரேன். நம்ம திரு ஐயாவும் வீட்டில் இருக்காரு, அவருக்கு தேவையான உணவுகள் எல்லாம் நம்ம வாங்கி சமைச்சு கொடுக்கணுமில்ல, அதுதான் நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி பின்ன போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் மகாவும் விட்டாங்கட சாமின்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்பெக்டரும் வெளியில் போயிட்டு திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தா அப்போ மகா அங்கேருந்து கிளம்பி போகிறத பார்த்துடுறாங்க. மகாவை நிறுத்தி விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ மகா வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி இந்த பொண்ணை வீட்லேயே வச்சுக்கிட்டு அவர் வெளியில் தேட சொல்கிறாரு. நீ என்னடான்னா வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், நீங்கள் அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்க, இப்படியே கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை என்ன வச்சு கண்ணாமூச்சி விளையாடுறீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்ச சந்தேகப்பட்ட இன்ஸ்பெக்டர் உடனே திருவை கூப்பிட்டு, என்ன சார் இது, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன தேடி கண்டுபிடிக்க சொல்கிறீங்களே, என்ன சார் நியாயம்னு கேட்குறாங்க. இதை கேட்டு தான் திருவுக்கு தூக்கி வரிப்படுது. என்ன சார் லட்சுமி என் வீட்டில் தான் இருக்காங்களாங்கிறாங்க. அடா ஆமாம் சார், உங்கள் வீட்டில் தான் சமையல்கார பொண்ணா வேலை பார்த்துட்டு இருக்குதுங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் உண்மையை உடைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் திரு நிலை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சரி மகா இன்னைக்கு வரட்டும், பார்க்காம விடுறதில்லைன்னு நினச்சிக்கிட்டு ஹாலியே உட்காந்துருக்காங்க. மகாவும் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் மகா யாரும் பார்க்கலேன்னு நினச்சிக்கிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ தான் திரு மகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பார்த்துட்டு, என்ன மகா இங்கே தான் இருக்கியா, என்னை பார்த்த போதெல்லாம் ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இங்கே இருக்கிற விஷயம் இப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் சொல்லலை. நீ எனக்கு காப்பி எடுத்துகிட்டு வா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. மகாவும் சரி இவர்கிட்டயே நேரடியாக பேசி யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு திவ்யாக்காவுக்கும் இவருக்கும் கல்யாணம் நடந்ததும் நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடலான்னு நினச்ச மகா இப்போ திருவை தனியாக பார்க்கறக்காக போகிறாங்க. இந்த விஷயம் எப்படியோ கவிதாவுக்கு தெரிஞ்சது. இப்போ இதுக்காக திருவோட ரூமுக்கு தனியாக போகிறா அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. அப்போ திரு மகா 2 பேரும் தனியாக ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகா பூஜையை முடிச்சுட்டு குங்குமத்தை கொண்டு போய் திருவோட நெத்தியில் வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் திருவும் மகா கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க. இதை பார் மகா, நான் உன் கழுத்தில் தாலி கட்டினது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், ஆனாலும் நான் குற்ற உணர்ச்சியில் தான் இது வரைக்கும் தவிச்சிட்டு இருக்கேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்
இருக்கணுங்கிறாங்க. அப்போ கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க மகா. இந்த நினைவோடவே நான் எப்பவும் வாழ்ந்துட்டு போகிறேன். நீங்கள் கட்டின தாலியே எனக்கு போதும். கடைசி வரைக்கும் என் கழுத்தில் இந்த தாலி இருந்தால் போதும். நீங்கள் தான் என் புருஷன். இதை நான் என்றைக்கும் மறக்கவும் மாட்டேன். இதை மாற்றிக்கவும் மாட்டேன். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நான் இடைஞ்சலாக வரமாட்டேன். நீங்களும் திவ்யாக்காவும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க மகா. இதை நம்ம அம்பிகம்மா ஒரு பக்கம் பார்த்துடுறாங்க. கவிதா ஒரு பக்கம் பார்த்துடுறாங்க. ரெண்டு பேர்த்தோட தலையிலையும் இட்டி விழுந்த மாதிரி அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? மகாவுக்கும் திருவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு ஆச்சரியத்தில் இருக்காங்க. அப்படின்னா முதல் மனைவி இவதானா அப்படின்னு கவிதாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அம்பிகா அம்மாவும் மகா நம்ம வீட்டு மருமகளா அப்படின்னு பார்த்துட்டு வரைக்கும் திரு என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை. இந்த விஷயத்த மட்டும் ஏன் மறைச்சான் அப்படிங்கிற குழப்பத்தோடவே இருக்காங்க அம்பிகா.